மூலமாக பார்க்க போகிறோம். இந்த ஒற்றுமையை நம்ம உண்மை அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது, பொய் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமண ஆச்சாரியர் அணியக்கூடிய ஆடைக்கும் ஹஜ் யாத்திரை செய்யக்கூடிய முஸ்லீம்கள் அணியும் இஹ்ராம் எனும் ஆடைக்கும் உள்ள ஒற்றுமையை நம்ம பார்க்க முடிகிறது. காபாவுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதச்சுவடுகள் மகாமே இப்ராஹிம் எனும் உலோக கூண்டுக்குள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. முஸ்லிம்களுக்கு இது மிகவும் புனிதமானது. ஹஜ் செய்யும் முஸ்லிம்கள் இங்கே 2 ரக்காத் தொழ வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாகவும் இருக்கு. பிராமின்ஸும் இதை மிகவும் புனிதமாக கருதி 2500 வருடங்கள் பூஜித்திருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு பாத பூஜை அப்படின்னு சம்பிரதாயமாக மாறியிருக்கு. ஹஜர் அஸ்வத் எனும் கருமையான கல்லை சொர்க்கத்திலிருந்து வந்த புனித கல் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்.